அன்பு நேயர்களுக்கு அடியனின் பணிவான நமஸ்காரம். மகாபாரதத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முயற்சி எடுத்து வருகிறோம். கதை எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். சகோதரர்களுக்குள் மண்ணுக்காக சண்டை. அக்கிரமம் செய்ய ஆரம்பித்தாலோ அதை தட்டி கேட்க யாரும் இல்லை என்றாலோ தீயவர்கள் காட்டில் மழைதான். அப்படித்தான் அப்பாவி பாண்டவர்களே கௌரவர்கள் 12 வருட வனவாசம் மற்றும் 1 வருட அஜ்ஞாதவாசம் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு காட்டுக்கு துரத்துறாங்க. அங்கேதான் அவர்கள் வாழ்க்கையில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் அரங்கேறி சிக்கல்களை சமாளித்து எதிரிகளை வீழ்த்தி தங்களது மன வலிமையையும் உடல் வலிமையையும் பட்டி தீட்டிக் கொள்கிறார்கள். நல்லவர்களுக்கு சோதனை வரும், ஆனால் முடிவு சாதனைதான் என்பது போல பாண்டவர்களும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிறார்கள். எனவே நேயர்களே, நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொன்னான வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்திடவே இந்த மகாபாரதத்தை மறுபடி படிக்க கேட்க பார்க்க வேண்டும். அந்த வகையில் போன பகுதியான 64வது பாகம் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு முறை பார்த்துவிட்டு இதை பார்க்கவும். துவைதவனத்திற்குள் துரியன் தன் படைகள் மற்றும் குடும்பத்துடன் கோஷ யாத்திரை என்று சொல்லிக்கொண்டு நுழையவும் எங்கிருந்தோ மாயமாக வந்த அம்புகள் அவர்களை தாக்குகின்றன. பார்த்த துரியன் வியந்தான், அதிர்ச்சியாகிறான். கூட வந்த சஞ்சயன், துரியா, உன் பார்வை பாண்டவர்கள்தான் மறைமுகமாக எதிர்க்கிறார்கள் என்று கூறுகிறது. ஆனால் இது கந்தர்வர்களின் வேலை என்கிறார். உடனே துரியன், அவர்களுக்கும் நமக்கும் எந்த பகையோ முன்விரோதமோ இல்லையே, பின் ஏன் அவர்கள் நம்மை எதிர்க்க வேண்டும் என்கிறான். அதற்கு சஞ்சயன், துரியா, இது அவர்களுக்கு உரிமைப்பட்ட இடம். இல்லை இல்லை, இது அவர்களது கோட்டை. இதில் அத்துமீறி எவரும் நுழைய முடியாது. அப்படி மீறினால் அவர்களது கதி அதோ கதிதான் என்று அழுத்தமாகவே கூறுகிறார். கேட்ட துரியோதனனுக்கு பயங்கர எரிச்சல், முகம் ஜிவு ஜிவு என்றாகியது. உடனே, பாண்டவர்கள் இப்போது நாதியற்ற பரதேசிகள், இவங்களுக்கு கந்தர்வர்கள் பாதுகாப்பு தருகிறார்களா? கேட்கவே கேவலமாக இருக்கிறது. ஆமாம், இவங்க மட்டும் யாரோ ஒரு அந்தணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் கூட ராஜ வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொன்னதை கேட்டதும் அவர்களுக்கு முடிவு கட்ட இவர்கள் புறப்படவில்லையா? என்னவோ பெருசாக பேசுகிறான். இப்படியெல்லாம் சஞ்சயன் மட்டுமல்ல, நமக்குமே தோணத்தான் செய்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். கந்தர்வர்களை முதலில் அப்புறப்படுத்துவோம். அவங்களும் நம்மை போல மனிதர்கள் தானே. இனத்தால் வேண்டுமானால் வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் வீரத்தில் நம்மை விட பெரியவர்களா என்ன என்று துரியன் சீறுகிறான். உடனே சஞ்சயன், பொறு துரியோதனா, அவர்கள் மாயாஜாலக்காரர்கள். எங்கே எப்படி தாக்குவார்கள் என்று அனுமானிக்கவே முடியாது. ஒன்றை 10ஆக்கி 10ஐ 100ஆக்கி பின்பு 1000ஆக்கும் விசேஷ சக்தி படைத்தவர்கள். அவர்களை எதிர்ப்பவனுக்கு விசேஷ சக்தி மற்றும் சித்தி கண்டிப்பாக இருக்க வேண்டும். என்ன பெரிய சக்தி சித்தி, அதையும் தான் பார்த்து விடுவோமே என்று துரியன் கர்ணனையும் சகுனியையும் பார்க்க அவர்கள் தனுராயுதத்தை கையில் எடுக்க, கர்ணா, நான் நினைப்பதை நீ உடனே செய்கிறாய். ஆஹா, அற்புதம்! மாமா, நீங்கள் ஆயுதத்தை கையில் எடுக்கின்ற ஸ்டைலை பார்த்தா எங்களை விட நீங்கள் இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது என்கிறான் துரியன். ஆனால் அதற்கு முன் தங்கள் மனைவிமார்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு கந்தர்வ கோட்டை பகுதியில் நுழையிறாங்க. அப்புறம் என்னாச்சு? அம்பு மழைதான். ஒரு கட்டத்தில் கௌரவர்கள் நிலை குலைந்து போனார்கள். அப்போது சித்திரசேனன் அவர்கள் முன் பிரசன்னமாகி முதல்ல கர்ணனை வலை வீசி புலியை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான். அடுத்தது சகுனி, பிறகு சகுனியின் மகன், அப்புறம் துச்சாதனன், துரியோதனன், கடைசியில் அவன் மனைவி பானுமதி மற்றும் கர்ணனின் மனைவி சுபா எல்லோரையும் கைது செய்து விடுகிறான். துரியோதனனால் ஒன்றும் செய்ய முடியல. வெட்கமும் அவமானமும் பிடுங்கி தின்றது. ஆத்திரமும் வெறியும் தலைக்கேற, ஏ சித்திரசேனா, மனுஷங்களோட மோதும்போது மனுஷத்தன்மையோடு மோது, அதுதான் ஆண்மைக்கு அழகு. மாயாஜாலம், சித்துவேலை இதெல்லாம் உண்மையான வீரனுக்கு அழகல்ல, அது போர் விதிக்கு முரணானது என்றான். கேட்ட சித்திரசேனன், ஓ அப்படியா, அது சரி, நீ எந்த மாதிரி திட்டத்தோடு வந்தாய் என்று எனக்கு தெரியும். எங்களை குறை சொல்லும் அருகதை உனக்கு இல்லை. நாங்கள் இந்திரனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள் என்கிறான்.
பானுமதியும் சுபாவும் சித்திரசேனனிடம் மன்னிப்பு கேட்டபோதும் சித்திரசேனன் மசியவில்லை. அப்படியானால் கௌரவர்கள் இனிமேல் கந்தர்வர்களுக்கு அடிமைகள்? என்ன கொடுமைடா இது! பிறகு நடந்தது என்ன? கௌரவர்களை கந்தர்வர்கள் மன்னித்தார்களா இல்லையா? காத்திருங்கள், அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க. கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.